மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல கடந்த வாரம் ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் பதவி பறிக்கும் மசோதாவை கொண்டு வருகிறார். இந்த மசோதா ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அரசல் பரசலா பரவிச்சு. அதுவும் இல்லாம வியாழக்கிழமை நாடாளுமன்றம் முடிய போகுது, ஆனா புதன்கிழமையே கொண்டு வந்தாங்களே ஏன் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அவசர அவசரமா இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. பாஜக ஏன் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்கு. எதிர்கட்சிகள் எதிர்ப்பின் மீறியும் இந்த மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த மசோதா கூட்டுக்குழு, நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தனால இப்போ இந்த மசோதா ஃபுல்லா நிறைவேறல. பட் இருந்தாலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இதுல அமித்ஷா சொன்ன ஒரு கருத்தை மட்டும் இங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பிரதமரே இந்த விஷயத்துல முழு ஈடுபாடா இருக்கிறாரு. பிரதமர் தன்னுடைய பதவியை சேர்த்துக்க சொன்னாரு. நாங்க ஃபர்ஸ்ட் முதலமைச்சர், அமைச்சர்கள் அப்படின்னு தான் நாங்க என்ன பண்ணோம், போட்டோம். ஆனா பிரதமர் மோடி தான் என்ன பண்ணாரு, இல்ல பிரதமர் பதவி இதுல சேருங்க அப்படின்னு அவர் பதவியும் இங்க சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு இங்க அமித்ஷா அவர்கள் பகிரங்கமா கூறியிருக்கிறார். இப்போ இங்கதான் நம்மளுக்கு சந்தேகம் வருது. இவங்க அமைச்சர், முதலமைச்சர் அப்படின்னு போட்டதால 19 நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருக்கும். சரி, பாஜக இவங்க எதிர்க்கிறாங்கப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துல எதிர்கட்சிகளை அடக்குன்ற முறையில பண்றாங்க அப்படின்னு நம்ம எதிர்க்கலாம். ஆனா இங்க பிரதமரை மோடி அவர்கள் சேர்த்துக்க சொன்னாரு அப்படின்னும் போதுதான் இங்க நம்மளுக்கு கொஞ்சம் பகிரங்கமா டவுட் வருது. ஏன்னா சமீப காலமா இடி மூலியமாகவோ, சிபிஐ மூலியமாகவோ, இன்கம் டாக்ஸ் மூலியமாகவோ நிறைய இடத்துல ரைடு கொடுக்குறாங்க. ரைடு கொடுத்தவங்கள பெரும்பாலானோர், அதாவது 10 பேருக்கு தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தண்டனையை வாங்கி கொடுத்திருக்காங்க இடி. மீதி முக்காவாசி பேருக்கு கிட்டத்தட்ட 90% என்ன பண்ணல, தண்டனையை வாங்கி கொடுக்கல. ஏன் காரணம் என்னன்னா, இவங்க ரைடு போறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ரைடு போனி மாட்டிக்கிட்ட உடனே அடுத்தபடி என்ன பண்றாங்க, பாஜக சேர்ந்துடுறாங்க. இப்ப பாஜக பக்கம் வந்துட்டா இவங்க தப்பு பண்ணல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஷிண்டேவா இருக்கட்டும், அதே போல அஜித் பவார் இருக்கட்டும். அஜித் பவார்லாம் 1000 கோடி மேல ஊழல் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகாராஷ்டிரா என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இடி ரைடு விட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அடுத்த நாள் பாஜக போய் சேர்றாரு. தேசியவாத காங்கிரஸ் 2ஆ உடைச்சு என்ன பண்றாரு, நான் தான் தலைவர், நான் தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போய் கூட்டணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு பாஜக இங்க இவரு அஜித் பவார் ஒரு உதாரணம். நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க, ஹரியானால இருக்கிறாங்க, பஞ்சாப்ல இருக்கிற நிறைய பேர். எதிர்கட்சிகளை இவங்க நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ரைடு விடுவாங்க. ரைடு விட்டுட்டு அதுல மாட்டிக்கினாருன்னா இவங்க பாஜக பக்கம் வந்துட்டா நல்லவங்க, இவங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒத்துப்பாங்க. ஆனா பாஜக பக்கம் வரல, ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி என்ன பண்ணுவாங்க, ஜெயில போவாங்க. உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, இவங்களால பாத்தீங்கன்னா மிரட்டினாங்க. ஆனா இவங்க படியில உடனே என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 3 மாசம் 6 மாசமோ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, சிறைச்சாலையில இருந்தார். இந்த பக்கம் செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் கிட்ட என்ன பண்ணாரு, சிறைச்சாலையில இருந்தார். அந்த அளவுக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா 2 பேரும் தன்னுடைய பதவியில இருந்து ராஜினாமா பண்ணவே இல்லை. முதலமைச்சர் பதவியில இருந்து அவரும் ராஜினாமா பண்ணல. செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சரா அவர் என்ன பண்ண தொடர்ந்தாரு. கடைசியில இவர் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணாதான் இவருக்கு ஜாமீன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோடனே ராஜினாமா பண்ணாரு. உடனே ஜாமீன் கொடுத்தாங்க. சோ இடி என்ன பண்ணாங்கன்னா, பாஜக சொல் பேச்சு தான் என்ன பண்ணாங்க, செக்கு மேல செக்கு வச்சாங்க எதிர்கட்சிகளுக்கு. சோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது பாஜகவுக்கு அது ஒரு பெரிய வலியாவே இருந்தது, வேதனையா இருந்தது. என்ன இவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு சட்டத்தை வச்சு என்ன பண்றாங்க, தப்பிச்சுட்டு இருக்காங்க. பதவி மட்டும் இவங்களால புடுங்க முடியலையே அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்தது. சோ இதெல்லாம் கணக்குல வச்சுதான் இங்க என்ன பண்றாங்க, இந்த பதவி பறிக்கிற மசோதாவை கொண்டு வந்தாங்க. சோ இப்ப பாஜக சொல்றாங்கல்ல, நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் 30 நாளுக்குள்ள. இவங்க ஜெயில இருந்தாங்கன்னா 31வது நாள் இவங்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்கா பறிக்கப்படும், போயிரும். ஆளுநர் பதவி பறிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்க பதவி இழக்க. இங்க ஆளுநருக்கும் ஒரு பவரை கொண்டு வரணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல ஆளுநருக்கு ஃபீஸை பிடிங்க வச்சுட்டாங்க. உச்ச நீதிமன்றமே ஃபீஸை பிடிங்க வச்சிருச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு உட்பட்டு தான் ஆளுநர் என்ன பண்ணும்,
நடக்கணும். அவருக்குன்னு ஒரு தனியா சட்டத்தை ஏற்படுத்திட்டு சட்டமன்றத்தை எதிர்த்துட்டு அவரால் என்ன பண்ண முடியாது, இங்க இருக்க முடியாது அப்படின்றத உச்ச நீதிமன்றமே சரியான ஒரு கொட்டு வச்சு என்ன பண்ணிச்சு, ஃபீஸ பிடிங்கிருச்சு. இப்ப ஆளுநருக்கு ஒரு பவரை கொண்டு வரணும்ல. இப்ப உதாரணத்துக்கு ஆளுநருக்கு இங்க பவர் கொடுத்துட்டா ஆளுநர் என்ன பண்ணுவாரு, இங்க யாருன்னா ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டா 30 நாள் இருந்துட்டாலே என்ன பண்ணலாம், அவங்க வந்து ஆளுநர் என்ன பண்ணலாம், ஒரு பவரை யூஸ் பண்ணி அந்த அமைச்சரை காலி பண்ணிடலாம், அதாவது ராஜினாமா பண்ணிக்கலாம். அவர் பண்றாரு இல்லையோ 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா இந்த சட்டத்தின் மூலமா அவங்க பதவி இழக்க நேரிடும் அப்படின்னு ஒரு ஆல்ரெடி சட்டம் இருக்கு. ஒருத்தர் மேல குற்றம் சுமத்தி அவர் குற்றவாளி அப்படின்னு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பதவி பறிக்கப்படும், அவர் எலெக்ஷன்ல நிக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. சோ எக்ஸ்ட்ரா இது எதுக்கு நாங்க 2 வருஷம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம், எங்களுக்கு வந்து 30 நாளே போதும், அவ்வளவு நாட்களே கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாள், எனக்கு தெரிஞ்சு 30 நாள் கூட இருந்திருக்காது, 10 நாள் 20 நாள் இருந்திருக்கும். இவங்க ஒரு இவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து போட்டுட்டோம்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து திணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுன்னா 30 நாள் 1 மாசம் கணக்க பாஜக நியமிச்சிருக்கு. 30 ஏன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றான்னா, இடி வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டா இடிக்குன்னு ஒரு சட்ட விதிகள் இருக்குல்ல, அந்த சட்ட விதி என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போயிட்டா 30 நாளைக்கு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விதியும் இடியில இருக்குது. சோ இத பயன்படுத்தி கூட 31வது நாள் அவங்கள ராஜினாமா பண்ணி வச்சிடலாம், தகுதி இழக்கம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இடி அவங்கள அரெஸ்ட் பண்ணியோ இல்ல யாராவது அரெஸ்ட் பண்ணியோ 31வது நாள் அவங்க குற்றவாளி இல்ல அப்படின்னு நிரூபிச்சுட்டு வெளியே வந்துட்டா திரும்பவும் அவங்கள என்ன பண்ணலாம், அந்த பதவியில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு சட்டமும் இது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இப்போ ஒரு முதலமைச்சரையோ இல்ல பிரதமரையோ இல்ல மற்ற அமைச்சர்களோ யாரோ ஒருத்தர் கைது பண்ணி அவங்க வந்து 30 நாளுக்குள்ள சரி இருந்துட்டு 31வது நாள் வெளியே வந்துட்டா திரும்பவும் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இவங்க 30 நாளுக்குள்ள எதனா ஒண்ணு பண்ணிடுவாங்க பாஜக. ஏன்னா இப்போ ஒருத்தர் மேல இப்ப நான் சொன்ன மாதிரி தான் அஜித் பவார் போன்றவர்கள் சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் மேல என்ன பண்றாங்க, இடி சிபிஐ ஐடி வச்சு என்ன பண்றாங்க, ஏவுறாங்க, அவங்க மேல ரைடு போறாங்க, அவங்க பாஜக பக்கம் வந்துட்டா நல்லவங்க. எத்தனை பேர் அது மாதிரி உச்ச நீதிமன்றமே கேள்வி கேட்டுச்சு, சார் நீங்க எத்தனை பேரை நீங்க கைது பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் மேல நீங்க ரைடு விட்டு எத்தனை பேருக்கு மேல சரியா நீங்க சட்டத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின் இடி மேல இருக்குது. ஆனா இது வரைக்கும் இடி வாயை திறக்கவே இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு சுயரூபம் வெளியே தெரிஞ்சிச்சு பாஜகவுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒத்து ஊதுறாங்க அப்படின்னு. இப்போ அதே போலதான் இடியும் சுயரூபமும் வெளியே வந்துருச்சு. சோ ஒவ்வொரு தன்னாட்சி அமைப்புகளையும் தாம் பக்கம் வச்சுட்டு இருக்காங்க பாஜக. இவங்களை வச்சு கொண்டுதான் ஆட்சி என்ன பண்றாங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க நேர்மையா இருந்துட்டா பாஜகவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் ரியல் உண்மை. தன்னாட்சி புலனாய்வுத்துறை அமைப்புகள் தங்களுடைய இஷ்டப்படி நியாயமா ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர்மையா உட்பட்டு அவங்க இருந்துட்டாங்கன்னா பாஜக ஆட்சி செய்ய முடியாது. இவங்களை எல்லாரையும் தங்களுடைய கைகளில் போட்டுக்கிறதுனாலதான் பாஜக இந்த அளவுக்கு ஆட்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது அப்படின்றத. ஏன்னா ராகுல் காந்தி எல்லாம் புட்டு புட்டு வச்சுட்டாரு, தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுது, வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு. இன்னமும் இந்த விஷயம் ஓய்ந்தபாடு இல்லை. ஒருவேளை இந்த விஷயத்த இங்க ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் அமித்ஷா அவர்கள் அர்ஜென்டா இந்த விஷயத்த கொண்டு வந்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இதுல பிரதமருக்கே பதவி நீங்க தான் விட மாட்டீங்களா சார், உங்க சைடு வந்துட்டா எல்லாம் நல்லவங்களாயிடுறாங்களே. ஏன் இன்னைக்கும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கு. பிரதமர் ஃபண்டு அதை பத்தி நீங்க வந்து எதுவுமே வாயை திறக்க மாட்டீங்க, தேர்தல் பத்திரம் அதை பத்தி எதுவுமே வாய் திறக்க மாட்டீங்க, சிஏஜி அறிக்கை அதை பத்தி எதுவுமே வாய் திறக்க மாட்டீங்க, அதானி மேல எந்த அளவுக்கு குற்றம் இருக்கு, இதுக்கு மோடிக்கு சம்பந்தம் இருக்குன்னு ராகுல் காந்தி புட்டு புட்டுச்சு, எதை பத்தி சொல்ல மாட்டாங்களே. பாஜக சைடு வந்தாலே நல்லவங்களாயிடுறாங்களே, அப்ப எப்படி நீங்க உங்களுக்கு மேலே நீங்க சட்டத்தை போட்டுப்பீங்க? கேள்வி கேட்க தோணல சார். இப்ப நீங்க காங்கிரஸோ இல்ல திமுகவோ இல்ல ஏதோ ஒரு எதிர்கட்சியில மேலதான் நீங்க என்ன பண்ணீங்க, சட்டத்தை பாய்வீங்க, பாஜக மேல பாய மாட்டீங்களா? இதுவே பாஜக ஆளு மாநிலங்கள்ல ஏதோ ஒரு முதலமைச்சர் இப்படி தப்பு செஞ்சிட்டாரு, 30 நாள் அவர் அரெஸ்ட் பண்ணா நீங்க சட்டத்தை போடுவீங்களா? சொல்லிக்கலாம், பிரதமருக்கே இந்த நிலைமை அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா செய்வீங்களா? அதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இதுவரைக்கும் இடி ரைடு விட்டதுல நிறைய பேர் பாஜக போயிட்டு ஐக்கியமா இருக்கு. காங்கிரஸ்ல இருந்தவங்களே
பாஜக போய் ஐக்கியமா இருக்காங்க, ரைடு விட்டு மாட்டிக்கிறதுனால. அவங்க எல்லாம் நல்லவங்க தானே இருக்கிறாங்க, பாஜகக்குள்ள வந்துட்டு நல்லவங்க தானே இருக்காங்க. என்னைக்கு அவங்க மேல நீங்க முறைப்படி நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? இல்லையே. இதை ஒரு மிரட்டல் தோணி விதத்துல தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இடியோ சிபிஐ ஐடியோ எதிர்கட்சிகளை நசுக்கணும், அவங்க குரல் எழுப்பி கேட்டக்கூடாது, அவங்களை நசுக்கிற ஒரு விஷயமா தான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க, மிரட்டி உங்க பக்கம் இழுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வரலாறு, நம்ம எதுவுமே சொல்லல, எல்லாமே நடந்திருக்கு. சோ அந்த மாதிரிதான் பாஜக இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதனிடையில தான் பிரதமரே இருந்தாலும் அவருடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு தகவலை அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஒண்ணு, யாருக்குமே பாஜக மேல நம்பிக்கை இல்லை. இந்த சட்டத்தை கொண்டு வந்தா எதிர்கட்சியை நசுக்கிறது தான் நீங்க பாப்பீங்க. பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆட்சி செஞ்சா அந்த ஆட்சியை நீங்க பிடிக்கிறது தான் இந்த சட்டத்தை கொண்டு வரீங்களே கண்டி, உங்க கட்சி ஆளுகள், உங்க அமைச்சர்களோ உள்ள உங்க முதலமைச்சர்கள் செஞ்சா இந்த சட்டத்தை நீங்க பாய விட மாட்டீங்க, அவங்க மேல போட மாட்டீங்க அப்படின்றதுதான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். மோடி அவர்களும் தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போனா அவருடைய பதவியும் பறிப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை வழிவகை செய்யறதுதான் இந்த பதவி பறிப்பு மசோதா அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.